அதாவது இது அவருடைய கருத்து. ஏன் அவர் 2021 தோத்தாரு? விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் ஏங்க தோத்தாரு? அங்கே விழுப்புரம் மாவட்டம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக இருக்கிற இடம். அதில் அவர் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டார்ல. இப்போ அவர் மட்டும்தான் ஜெயிச்சிருக்கார். 3 இடங்கள் அவர் பரிந்துரைப்பட்ட வேட்பாளர் தான் நிறுத்தணும். அவர் பரிந்துரையின் அடிப்படையில் தான் அந்த மாவட்ட வேட்பாளர் நிறுத்தணும். விழுப்புரம், வானூர், திண்டிவனம் அதுலேயும் வெற்றி வாய்ப்பு இழந்தாங்க. ஆக இதெல்லாம் காரணம் இல்லை, ஏதோ சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறாங்க. கூட்டணியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும், அதுதான் அதோடைய கருத்தை நான் பார்க்குறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கொம்பனாலும் அசைத்து பார்க்க முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பல்வேறு சோதனைகளை கண்ட இயக்கம். இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை, தலைவர் காலத்திலையும் சோதனை பார்த்தோம், அம்மா காலத்திலையும் பார்த்தோம். ஆக வெற்றி வாய்ப்பு இழப்பு ரெண்டு மாறி மாறி தான் வருது. 1991 2 இடம் தான் திமுக ஜெயிச்சது, 96 ஆட்சி அமைச்சது. அண்ணா திமுக 4 இடம் தான் வெற்றி பெற்றது, 2001 ஆட்சி பொறுப்பு ஏற்பட்டது. 2011 திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி வரிசையில் கூட அமர முடியல. 10 ஆண்டு காலம் தொடர்ந்து எதிர்க்கட்சியை தான் இருந்தாங்க. 21 தான் ஆட்சி பொறுப்பேற்றது. இப்படி எங்களுடைய தலைவர்கள் இல்லாத காலகட்டத்தில் கூட 2021 தேர்தலை சந்தித்து 66 இடங்கள் நாங்கள் வெற்றி பெற்றோம். கிட்டத்தட்ட 9 இடம் கூட்டணி வெற்றி பெற்றது, 75 இடங்கள் வெற்றி பெற்றோம். இப்போ கூட அதிமுக 47 இடங்கள் வெற்றி பெற்றிருக்குது, கூட்டணி 6 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கிறது. எனக்கு முன்னால் பல பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, என்னெல்லாம் பேசுகிறாங்க உங்களுக்கு தெரியும். பழனிசாமி தொடர் தோல்வி கண்டார் சொல்லி, பழனிசாமி தொடர் தோல்வி கண்டார் என்று பல ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் சொன்னவங்கெல்லாம் தோல்வி சந்தித்தாங்க. தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்கிறேன். ஆக மக்களுடைய செல்வாக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இருக்கின்றது. அரசியல் சூழலின் காரணமாக ஆட்சி மாற்றம் ஏற்படுவது இயல்பு. எல்லா ஆட்சிக்கும் அப்படித்தான் இருக்குது. எந்த ஆட்சியுமே தொடர்ந்து ஆட்சியை வெற்றி பெற்ற சரித்திரம் இல்லை, இழந்த கட்சியுமே தொடர்ந்து தோல்வியுற்ற சரித்திரம் இல்லை. சில காலகட்டத்தில் மக்கள் அரசியல் சூழ்நிலை காரணமாக மாற்றம் ஏற்படுவது. அதுதான் ஒழிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையான இயக்கம், அமைப்புள்ள இயக்கம். எந்த கொம்பனாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. சில பேர் எண்ணி தவறான சிந்தனையில் இருக்கிறாங்க, அவரெல்லாம் திருத்திக் கொள்வார் என்று எதிர்பார்க்கின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்காலத்தில் எந்த தேர்தல் வந்தாலும் மக்களை சந்தித்து மக்களுடைய ஆதரவை பெற்று வெற்றி பெறும் என்று சொல்லி அனைத்து ஊடகங்களுக்கு நன்றி, வணக்கம்.